நம்மக்கிட்ட இருக்கிற பொருளே யூஸ் பண்ண பொருளே கிடையாதுங்க. பொருளே இல்லாமல் இந்த அழகு குறிப்பு. ஒரு முகம் பொலிவா நல்லா சூப்பராக இருக்கிறதுக்கு, பிரைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு அழகு குறிப்பு. அப்படின்னு நாங்கள் அழகு அக்குபஞ்சர் மூலியமாக நிறைய நோய்கள் சரியாகும். இது பேசிக்காவே பஞ்சபூத தத்துவங்கள் கொண்டதுங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த உடம்புல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதோட இம்பேலன்ஸ் தான் உடம்புக்குள்ள 2.1 என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் முகத்தை பொலிவாக அழகாக மாற்றக்கூடியது. இன்னொன்று உங்க உடம்பொலி சரி பண்ணக்கூடியது. சரி, இப்போ என்ன பார்க்கலாம்? முகத்தை அழகாக மாற்றுவதற்கு ஒரு அழகான புள்ளி ஒன்று இருக்குது. அது அடுத்த உடம்பொலிக்கு சொன்னீங்க, அது எங்க சொல்ல போறீங்க, அது என்னங்க சொல்ல போறீங்கன்னு கேட்குறீங்களா? இந்த கை இப்படி சேர்த்து வைங்களேன். இந்த 5 விரலும் ஒன்றா சேர்த்து. சரி, இதை பண்ணால் என்ன ஆகும்னு கேட்குறீங்களா? இதை பண்ணால் என்ன ஆகுதுன்னு நீங்கள் தான் உணர்ந்து பார்த்து சொல்லணும். இது நார்மலாக அக்குபஞ்சர் பாயிண்ட்டில் வந்து உடம்பு வலி சரி பண்ணக்கூடிய பாயிண்ட்டு. உடம்புல வந்து அதுவும் முக்கியமாக இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய வலிகள், முதுகு வலியெல்லாம் இருக்கும்போது அப்படி எப்போ முடியலன்னு சொல்லி நைட் தூங்க கூட முடியலங்க, ரொம்ப இடுப்பு வலி, முதுகு வலிலாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவஸ்தைப்படுறாங்க. ரொம்ப டயர்டாக போயிட்டு வெளியில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்யும்போது இந்த பாயிண்ட் டச் பண்ணும்போது உங்களுக்கு அது சரியாகும். வாழ்க வளமுடன். ஒரு அழகு குறிப்பு சொல்ல போகிறேன். அழகு குறிப்பு அப்படின்னு எல்லாமே பார்க்குறீங்களா? ரொம்ப நிச்சயமாங்க. என்ன பொருள் யூஸ் பண்ண போகிறோம்? எந்த பொருளும் யூஸ் பண்ண போகிறதில்ல. எந்த பொருளும் யூஸ் பண்ணாமல் அழகு குறிப்பா? ஆமாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளே யூஸ் பண்ண பொருளே கிடையாதுங்க. பொருளே இல்லாமல் இந்த அழகு குறிப்பு. ஒரு முகம் பொலிவாக நல்லா சூப்பராக இருக்கிறதுக்கு, பிரைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு அழகு குறிப்பு. அப்படின்னு நாங்கள் அழகு குறிப்புன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. இது முழுக்க முழுக்க அக்குபஞ்சர் அப்படின்னு சப்ஜெக்ட் கொண்டது. இது சீன மருத்துவ முறைன்னு சொல்லுவாங்க. இது சீனாவில் கிட்டத்தட்ட 8000 வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை. இது வந்து ஒரு ஹீலிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஹீலிங் அப்படின்னா குணப்படுத்தும் தன்மை. எந்த ஒரு பொருளுமே இல்லாமல், எந்த ஒரு உள்ளுக்குள்ள மருந்து எடுத்துக்காமல், சக்தி நிலையில் எனர்ஜி ரிசீவ் பண்ணி அந்த எனர்ஜி மூலயமா இன்னொருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களும் அந்த எனர்ஜி கிடச்சி அவங்களுக்குள்ள சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் இது அக்குபஞ்சர். இந்த அக்குபஞ்சர் மூலியமாக நிறைய நோய்கள் சரியாகும். இது பேசிக்காவே பஞ்சபூத தத்துவங்கள் கொண்டதுங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த உடம்புல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதோட இம்பேலன்ஸ் தான் உடம்புக்குள்ள வரக்கூடிய ப்ராப்ளம். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது ஒன்று தொடுதல் மூலியமாக. தொடுதல் மூலியமாக வந்து அக்கு ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இந்த குத்தூசி நீடில் இருக்கு பாருங்க, அந்த நீடில் யூஸ் பண்ணும்போது அது அக்கு பஞ்சர்னு சொல்லுவாங்க. இது மொத்தமாக எல்லாமே ஒன்று தாங்க. மொத்தமாக உடம்புல இருக்கக்கூடிய 365 புள்ளிகள் இருக்குது அக்குபஞ்சரில். அவ்வளோ புள்ளிகளுக்கும் நீங்கள் டச் பண்ணால் அக்கு ப்ரெஷர், நீடில் போட்டிங்கன்னா அக்கு பஞ்சர். சரிங்களா? புள்ளிகள்லாம் சேம் தான், தொடுமுறை எல்லாமே சேம் தான், கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். இப்போ நமக்கு அக்கு பஞ்சர் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு அக்கு பஞ்சர் தெரியாதுங்க, பரவாயில்ல, எது வளர்ந்தாலும் பரவாயில்ல. ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறேன். இந்த 2 பாயிண்ட் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் முகத்தை பொலிவாக அழகாக மாற்றக்கூடியது. இன்னொன்று உங்கள் உடம்பொலி சரி பண்ணக்கூடியது. சரி, இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? முகத்தை அழகாக மாற்றுவதற்கு ஒரு அழகான புள்ளி ஒன்று இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மூக்கு, இந்த மூக்கும் இந்த இடமும் ஜாயின் பண்ணக்கூடிய இடம், இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடம் தான் அந்த பாயிண்ட்டு. சரிங்களா? என்ன தெரியுமா பண்ணணும்? உங்களுடைய ஆள்காட்டி விரல், இந்த ஆள்காட்டி விரலால் என்ன பண்ணுங்கள், இந்த 2 பாயிண்ட்டையுமே இப்படி மெதுவாக டேப் பண்ணுங்கள். மெதுவாக லைட்டாக. இதற்குன்னு தனியாக நீங்கள் டைம் ஒதுக்கணும். தினமுமே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒதுக்கினா போதுங்க. கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க, இல்லை கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க. உக்காந்துக்கிட்டு இந்த இடத்த வந்து டேப் பண்ணுங்கள். உங்களுடைய கவனம், முக்கியமாக கவனம் அங்கே இருக்கணும். இப்போ உடம்புல 365 புள்ளிகள் இருக்குது. நம்ம தினமும் குளிக்கும் போது நம்ம 365 புள்ளிகள் டச் தான் பண்ணுறோம். இருந்தாலும் நமக்கு ஏன் மறுபடியும் அந்த இம்பேலன்ஸ், பஞ்சபூதங்கள் இம்பேலன்ஸ் வருது, நோய் உருவாகுது அப்படின்னு பார்த்தா நம்ம கவனத்தோடு குளிக்கிறதில்ல, கவனமாக எந்த விஷயமும் செய்கிறதில்ல. இப்போ நம்ம அக்குபஞ்சர் செய்யும் போது, இங்கே பாயிண்ட் டச் பண்ணும்போது கவனத்தோடு செய்யணும், இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே செய்யணும், அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கிறோம் அப்படின்னு நினைவோடு செய்யும் போது உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆக என்ன ஆகும் தெரியுங்களா? இப்படியே மெதுவாக டச் பண்ணுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் பேசிக்கிட்டே டச் பண்ணுறேன். இப்போ நான் பேசாமல் செஞ்சு காமிக்கிறேன். இப்படி டச் பண்ண உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபீல் கிடைக்கும். இப்போயே நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா டச் பண்ணி பாருங்கள், ஒரு ஃபீல் கிடைக்கும். அதை தொடர்ந்து செய்யணும். எப்போ? காலையில், மத்தியானம், நைட்டு. காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு தடவை செய்யுங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியாக செய்யுங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது, இல்லை இதுக்காக டைம் ஒதுக்கி செய்யுங்க. அப்புறம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு இப்படி மெதுவாக அப்படி டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குங்க. சரிங்களா? மற்றபடி இது அக்குபஞ்சர் இந்த பாயிண்ட் போதும். உங்களுக்கு முகம் பொலிவாக அழகாக மாற ஆரம்பிக்கும். சிலருக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். சரி, அடுத்த உடம்பொலிக்கு சொன்னீங்க, அது எங்கே சொல்ல போகிறீங்க, அது என்னங்க சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? இந்த கை இப்படி சேர்த்து வைங்களேன். இந்த 5 விரலும் ஒன்றா சேர்த்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு மேடு ஒன்று உருவாகும். கை கட்டவரல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கட்டவரல் பக்கத்தில் ஒரு மேடு உருவாகும். அந்த மேடோட உச்சி,
சரிங்களா? 2 கையிலையும் ஃபர்ஸ்ட் ஒரு கையில தான் டச் பண்ண முடியும். இது 2 விரலால டச் பண்ண முடியும். இது வந்து இதுவும் ஆள்காட்டி விரல்ல என்ன பண்ணுங்க, மெதுவா இப்படி கிளாக் வைஸ் ஒரு 25 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 25 டைம்ஸ் மெதுவா இப்படியே பண்ணுங்க 25 டைம்ஸ். அமைதியாக கண்ண மூடி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு கையை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி மெதுவா 25 டைம்ஸ் கிளாக் வைஸ், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், அப்புறம் கிளாக் வைஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் 25 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 25 டைம்ஸ், மறுபடியும் கிளாக் வைஸ் 25 டைம்ஸ். இது ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்டோட விரலை வச்சு லெஃப்ட் ஹேண்டில் பண்ணோம். இப்போ லெஃப்ட் ஹேண்டோட விரல் வச்சு ரைட் ஹேண்டில் அதே மாதிரி 25 டைம்ஸ் 25 டைம்ஸ் 25 டைம்ஸ் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். சரி, இதை பண்ணால் என்ன ஆகும்னு கேட்குறீங்களா? இதை பண்ணால் என்ன ஆகுதுன்னு நீங்கள் தான் உணர்ந்து பார்த்து சொல்லணும். இது நார்மலாக அக்குபஞ்சர் பாயிண்டில் வந்து உடம்பு வலி சரி பண்ணக்கூடிய பாயிண்ட்டு. உடம்புல வந்து அதுவும் முக்கியமாக இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய வலிகள், முதுகு வலியெல்லாம் இருக்கு பண்ணுறாங்க. அப்படி எப்போ முடியலன்னு சொல்லி நைட் தூங்க கூட முடியலங்க, ரொம்ப இடுப்பு வலி முதுகு வலிலாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவஸ்தைப்படுறாங்க. ரொம்ப டயர்டாக போயிட்டு வெளியில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்யும்போது இந்த பாயிண்ட் டச் பண்ணும்போது உங்களுக்கு அது சரியாகும். நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் இன்னும் நிறைய பாயிண்ட் கற்றுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நானும் அக்குபஞ்சரிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீடியோவில் அவருடைய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அக்குபஞ்சர் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் முழுமையாக படித்து சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் சர்டிஃபைடு அக்குபஞ்சரிஸ்டாக மாறிவிடலாம். நீங்கள் சர்டிஃபைடு ஹீலராக மாறிவிடலாம், அக்குபஞ்சர் ஹீலராக மாறிவிடலாம். சரிங்களா? சரி, இப்போதைக்கு இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி தொடர்ந்து தினமும் செய்யணும். நாங்கள் இப்போ செஞ்சுட்டேன், கண்ணாடி போய் பார்க்குற முகம் அழகாக இல்லை அப்படிலாம் இல்லைங்க. தொடர்ந்து தினமும் செஞ்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? எவ்வளோ நாள் செய்யணும்னு கேட்குறீங்கன்னா மினிமம் 21 நாள் தொடர்ந்து செய்யுங்க. இதிலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். 21 நாளுக்குள்ளேயே தெரிய ஆரம்பிக்கும். அதை 21 நாளுக்கு மேலேயும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? தாராளமாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். உங்கள் முகம் நல்ல பொலிவாக தெளிவாக ஒரு அட்ராக்டாக, அதாவது மற்றவங்க பார்த்தோன்னு சூப்பராக இருக்கு, இவங்க அழகாக இருக்காங்க, யார் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு பொலிவான முகமாக மாறிவிடும். சூப்பராக இருக்குங்க. இதை பயன்படுத்தி கொள்வோம். நம்ம வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவோம். நம்ம அழகாகவும் மாறுவோம். அதே மாதிரி உடம்பு வலி எல்லாமே சரி பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக பாதுகாப்போம். வாழ்க வளமுடன்.